2025 ஜூன் மாதம் 1ஆம் தேதி. Today is first month of June the year 2025. அதுவும் நல்ல ஞாயிறு காலை பொழுது. This is a good Sunday morning too. இயேசுவின் நாமத்தினால் In the name of our Jesus Christ, உம்முடைய வார்த்தைகளிலே வாழ கிருபை செய்வீராக. let us live according to your word of God. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. கவனியுங்கள், அழைத்தவரை நினையாமலும் அழைப்பையும் மறந்து கிருபை வரங்களை விட்டு கிறிஸ்தவ ஓட்டத்தை ஓடுகின்றோமா? Listen to this carefully. Do we flee from the Christian race without remembering the one who called us, forgetting our call and abandoning all grace and gifts we received from God? கர்த்தரை நம்பு, அழைப்பையும் கிருபை வரங்களையும் உணர்ந்து அர்ப்பணித்து ஓடுவோமாக. Let us trust in God always. Let us realize our call, grace and gifts and run committedly. முதலாவது குறிப்பு, As my first point, அழைப்பை மறந்து. forgetting our call. யோவான் 21:3. The book of John chapter 21 verse 3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. I am going out to fish, Simon Peter told them, and they said, we'll go with you. So they went out and got in the boat, but that night they caught nothing. கவனிங்கள், அழைப்பை மறந்தோம், Listen to this carefully. We கிருபை forgot our call. வரங்களையும் மறந்து விட்டோம். We forgot our grace and gifts. நீதிமொழிகள் 3:5. The book of Proverbs chapter 3 verse உன் 5. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. சுய புத்தியின் மேல் சாய்ந்து விட்டோமே. Have we leaned on our own understanding? சபையே, கிறிஸ்தவ தலைவர்களே, ஊழியர்களே, மந்தைகளே, சுய புத்தியில் சாய்ந்து விட்டோமே. Oh church leaders and ministers, we have leaned on our own understanding. கடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளிலும் நம்மை சார்ந்தும் நம் பலத்தை சார்ந்தும் இவ்வுலகத்துக்குரியதற்கு முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்கின்றோமே. Are we giving the first place and importance to our situations, things connected to ourselves and our strength, things connected to this world? இதுதான் நம் நிலை. வேதனை தான் மிச்சம். This is our state. Sorrow and misery are the only things left to us. இரண்டாவது குறிப்பு, As my second point, நம் நோக்கமோ, our aim. யோவான் 21:3. The book of John chapter 21 verse 3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. I am going out to fish, Simon Peter told them, and they said, we'll go with you. So they went out and got into the boat, but that night they caught nothing. இன்றைக்கு சபையின் தலைவர்களுடைய, ஊழியர்களுடைய, மந்திரிகளுடைய பின்மாற்ற நிலை. Our aim has changed for all Christian leaders, ministers and believers. அழைப்பை மறந்து, கிருபை வரங்களை மறந்து தொழில்தான். They have forgotten their prices, they have forgotten their call, and they have gone to work. சம்பாதிப்பு தான். They have gone to earn. சேமிப்பு தான். They have gone to save money. உண்ணுதல் தான். They have gone to be happy. They have gone to buy இவைகளில் clothes. நாம் அஞ்ஞானிகளைப் போல மாறிவிட்டோமே. We have become like the pagans in our life. மத்தேயு The 6:32. book of Matthew chapter 6 verse 32. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். For the pagans run after all these things, and your heavenly Father knows that you need them. மூன்றாவது குறிப்பு, As my third point, அழைப்பையும் பொறுப்பையும் உணருவோம். let us realize our call and commitment. யோவான் 21:5. The book of John chapter 21 verse இயேசு 5. அவர்களை நோக்கி, Jesus called out to them. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். Friends, haven't you any fish? No, they answered. அவளுடைய நோக்கமே புசிப்பு தான். Their commitment was to eat. இயேசுவின் வார்த்தையிலே அவன் பேதுருவும் உணர்த்தப்பட்டான். Even Peter was made to realize in Jesus' words. கவனியுங்கள், அழைப்பையும் பொறுப்பையும் உணர்ந்து தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். Listen to this carefully. Let us realize our call and commitments and give the first place to God. அழைப்பிற்கு முதலிடம் கொடுப்போம். Let us give the first place to His call. கிருபை வரங்களுக்கு முதலிடம் கொடுப்போம். Let us give the first place to His price and His commitment. அழைப்பை நிறைவேற்றுவோம். Let us fulfill His call. பொறுப்பை செய்து முடிப்போம். Let us fulfill our responsibilities. விழுந்து போன நாம் சோதனைக்குள்ளான நாம் மனம் திரும்புவோம். We who have fallen and been tempted, let us repent. மரண பர்யந்தம் வருகைக்குள்
தேவ திட்டத்தை செய்து முடிப்போம். Let us do our God's will until our death and His coming. ஆசீர்வாதம் உண்டு. There are God's blessings for us. பரிசில்களை பெற போகிறோம். We'll be receiving the prizes from God. இந்த மாதம் அழைப்பையும் கிருபை வரங்களை உணர்ந்து மனம் திரும்பி செயல்பட கிருபை தாரும். You give us grace that we can realize our call, our commitments and our gifts. உம்முடைய வார்த்தைக்கு அமைய எல்லாரையும் மாற்றுங்க. You change everyone according to your word. இயேசுவின் In the நாமத்தினால். name of our Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.